தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டில் நுழைந்த மர்ம நபர் 24 மணி நேரத்திற்கு மேலாக தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டிலே அந்த மர்ம நபர் தங்கியிருந்ததின் பின்னணி என்ன? எதற்காக வெடிகுண்டு சோதனைகள் நடத்தப்பட்டன? தொடர்ச்சியாக விஜய் அவர்களை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு அரசியல் எதை காட்டுகிறது? இந்த விடயங்களோடு இந்த காணொளிக்குள் பல செய்திகளை நாம் அலச இருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய காணொலியை பகிர்ந்தளித்து இந்த வலையொலியை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கிய பொழுது இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்ததா என்றால் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கிய மறு நிமிடத்தில் இருந்து விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பெரும் கூட்டமே பணங்களை முதலீடு செய்து அதற்கான களங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றன. அதன் பின்னணியில் யார் இருக்கிறார், எவர் இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி விலாவரிய பேச நான் விரும்பவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது நாம் இங்கு முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டங்களையும் நீங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட சதிகள் அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுடைய மாநாடு, இந்த மாநாடு வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக பரபரப்பாக பேசப்பட்டது. மதுரையிலே 2வது மாநாடு கூட்டப்படுகின்றது. இந்த மாநாட்டிற்கு பின்பு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுக்க இருக்கின்றார். இந்த மாநாடு விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாநாடு என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. இந்த மாநாட்டிற்கு ஒரு எதிர்பார்ப்பு கூடியது. ஆனால் மாநாட்டு பந்தலிலே நட இருந்த 100 அடி கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து ஒரு கார் பழுதடைந்து போகிறது. இது திட்டமிட்டு நடந்த ஒரு சதி என்பதாக பலர் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். காரணம், ஒரு கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது என்றால் அந்த மாநாட்டிற்கு மிகப்பெரிய முகவரியாக இருக்கக்கூடியது கொடிக்கம்பம் தான். அந்த கொடிக்கம்பம் அமைக்கக்கூடிய விடயத்தில் எவ்வளவு தெளிவான ஒரு களத்தை எடுப்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டது, அந்த கொடிக்கம்பத்தை தூக்கக்கூடிய கயிறு அருந்து அந்த கொடிக்கம்பம் விழுந்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் இதன் பின்னால் ஏதோ ஒரு சகுனி ஆட்டம் இருக்கிறது என்கின்ற ஒரு ஐயம் எல்லோருடைய மனதிலுமே நீடித்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு கட்சியை யாராவது எதிர்க்க ஆரம்பித்தால் அந்த எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியாக இதுபோன்ற இக்கட்டுகள் அரங்கேறுவது வாடிக்கையாகவே இருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்தின் முதன்மை கட்சியாக அடையாளப்படுத்தக்கூடிய களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சிதைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அந்த கொடிக்கம்பம் வீழ்த்தப்பட்டது என்பதுதான் நிஜம். ஆனால் இதன் பின்னால் பல அரசியல்கள் உண்டு என்பதை காலம் சொல்லும் என்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள். ஆனால் அந்த கொடிக்கம்பம் வீழ்ந்த பின்கூட சோர்வடையாமல் புதிய கொடிக்கம்பத்தை நட்டு தங்களுடைய வெற்றி போர் முரசை ஒலித்தது தமிழக வெற்றிக் கழகம். இதன் பின்பு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கான களத்தை எடுக்கின்றார். முதலில் தேர்தல் பிரச்சாரம் அவர் செல்ல போகின்றார் என்கின்ற பொழுதே அதற்கு பல எதிர்ப்புகள் வந்தன. காரணம், அனுமதி கொடுப்பதில் இழுத்தடிப்பு, அனுமதிக்கு திட்டமிட்டு அவர்கள் கொண்டு வந்த பல சட்டதிட்டங்கள் என பெரும் நெருக்கடிகளை கொடுத்தார்கள். ஆனால் இந்த நெருக்கடிகளை எல்லாம் மீறிவிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான களத்தை விஜய் அவர்கள் எடுத்த பொழுது திருச்சியில் கூடிய கூட்டம் பலருடைய கண்களை உறுத்தத் தொடங்கியது. இப்படி ஒரு கூட்டத்தை எந்த தலைவருக்கும் பார்க்கவில்லையே என்று அவர்கள் வியந்து போனார்கள். அது அவர்கள் மனதிலே பொறாமை தீயை உருவாக்குகிறது.
அந்த திருச்சி கூட்டத்திலே விஜய் அவர்கள் பேசிய அந்த ஒலி வாங்கி திடீரென்று செயலிழக்கிறது. விஜய் அவர்கள் முதலில் பேச ஆரம்பித்த பொழுது அந்த ஒலி வாங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் அவர் பேச ஆரம்பித்து ஒரு 30-40 வினாடிகள் தாண்டிய மறுநிமிடம் அந்த ஒலி வாங்கி தன்னுடைய செயல்பாட்டை இழக்கிறது. அது பழுதடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். உடனடியாக அதை சரி செய்வதற்கான விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது விஜய் அவர்கள் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒலிபெருக்கியில் இருக்கக்கூடிய இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது அல்லது அது பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருந்திருக்கிறது என்பதுதானே நிஜம். திட்டமிட்டு இதுபோன்ற ஒரு நிகழ்வு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. திரு விஜயகாந்த் அவர்கள் முதன்முதலாக கட்சி தொடங்கி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொழுதும் அவருடைய ஒலி வாங்கியும் இதுபோன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்தது என்பது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம். தற்பொழுது விஜய் அவர்களுடைய வீட்டில் ஒரு மர்ம நபர். இப்பொழுது அவருக்கு வேறொரு நாமகரணத்தை சூட்டிவிட்டார்கள். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எனவே அவரை நாங்கள் மனநலம் மருத்துவமனையில் அனுமதித்து விட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதல் கேள்வி, இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் அந்த நபர் எப்படி உள்ளே நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது? அந்த நபரை உள்ளே நுழைவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்த அந்த கருப்பு ஆடு யார்? இந்த கேள்வி இங்கு மனதிற்குள் எழும்புகின்றன. அதுபோல 24 மணி நேரமாக விஜய் அவர்களுடைய வீட்டிலே அந்த மர்ம நபர் இருந்திருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த 24 மணி நேரமும் யாருடைய கண்ணிலும் படாமல் அவர் எங்கிருந்தார்? அவரை என்ன திட்டத்தோடு அங்கு அனுப்பி வைத்தார்கள்? இந்த கேள்விகள் எழும்புகின்றன. விஜய் அவர்கள் தற்செயலாக நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது மேலே பார்க்கின்ற பொழுது யாரோ ஒருவர் மேலே அமர்ந்திருக்கிறாரே என்கின்ற அந்த ஒரு பார்வையில் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை அழைத்து அங்கு மேலே யார் இருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்கின்ற பொழுதுதான் உள்ளே ஒருவர் நுழைந்ததற்கான ஒரு களம் தெரிகின்றது. அதன் பின்பு விஜய் அவர்களுடைய வீட்டிலே வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் பரவுகிறது. இந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை பரப்பியவர் யார்? உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அங்கு வெடிகுண்டு இருக்கிறதா என்கின்றதை ஆய்வு செய்கிறார்கள். மேலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த நபர் கைது செய்யப்படுகின்றார். அவரை பரிசோதித்து விட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டிலும் இதுபோன்று மனநலம் பாதிக்கப்பட்ட யாராவது சென்றிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி சென்றவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளிலும் ராஜ உலா நடத்தினார்களா என்றால் இல்லை. அதுபோல அவர்கள் ஒரு 24 மணி நேரம் அல்லது 30 மணி நேரம் அந்த வீட்டிற்குள் அமர்ந்திருந்தார்களா என்றால் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் வீட்டில் மட்டும் இது நடந்திருக்கிறது என்றால் இதன் பின்னால் ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த நபரை குறித்து ஒரு தெளிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவருடைய மருத்துவ குறிப்பேடுகள் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட வேண்டும். அவர் எத்தனை நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார், எந்த மருத்துவரை சந்தித்து அவருடைய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்தது, எதற்காக அவர் வெளியே அனுப்பப்பட்டார், அவர் இதற்கு முன்பு எங்கிருந்தார் போன்ற பல கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடிய பட்சத்தில் பல உண்மைகள் தெரியும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.